Hi friends, welcome to my channel. Happy New Year 2021. இன்றைக்கி வந்து நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டூ வீலர் அதாவது ஸ்கூட்ரு எப்படி ஓட்டி படிக்கிறதுன்னு வந்து தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்லி தர போகிறோம். இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாட்டு நம்ம காமிச்சு கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூட்டரில் இருக்க கண்ட்ரோல்ஸை பற்றி சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து அதை ஓட்டுறது எப்படி அப்படின்னு வந்து கிளியராகிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை. ஃபஸ்ட்டு வந்து இதுதான் வந்து ஸ்கூட்டரோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். இதில் வந்து ஸ்பீடோமீட்டர் இருக்குது. இதில் வந்து எவ்வளோ ஸ்பீடில் நம்ம வெஹிக்கிள் போகுதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஃபியூவல் மீட்டரும் கொடுத்துருக்காங்க. அது நம்ம ஃபியூவல் எவ்வளோ ஃபியூவல் டேங்கில் அவைலபிள்னு வந்து காட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இதுதான் வந்து ஹை பீம் லோ பீம்க்கான ஸ்விட்ச். ஆக்சுவலாக இது ஒரு பழைய வண்டி, அதனால தான் அது சிம்பிள் தான் ஃபேடாகி கிடக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இதுதான் இதோடைய டேர்ன் இண்டிகேட்டர்ஸ். இது லெஃப்ட் டேர்னுக்கு இப்படி ப்ரெஸ் பண்ணணும், ரைட் டேர்னுக்கு இந்த சைடு இது பண்ணணும். அப்புறம் ஆஃப் பண்ணுறதுக்கு அதை இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டால் போதும். நெக்ஸ்ட் வந்து இதுதான் ஹார்னுக்கான ஸ்விட்ச். இதுதான் வந்து செல்ஃப் ஸ்டார்ட்டுக்கான பட்டன். இது வந்து ஹெட்லைட் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கான பட்டன்ஸு. நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்திங்கன்னா ஃபுட் ரெஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. இது இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். இது வந்து ரியர் பேசஞ்சர்ஸுக்கு ஏறுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். அப்புறம் இதுதான் இதோடைய கிக் ஸ்டார்டர். இது வந்து இப்படி ஆக்சுவலாக அதை அன்ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு வேளை செல்ஃப் ஸ்டார்ட் ஒர்க் ஆகட்டா யூஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து சோக்குக்கான இது. நிறைய நாள் வண்டி யூஸ் பண்ணாமல் கிடக்குன்னா சோக்கை அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணால் வண்டி ஸ்டார்ட் ஆகும். இப்போ வந்து நம்ம வண்டி எப்படி ஓட்டுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வண்டியில் ஏறிட்டு பார்த்திங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து இதுதான் இதோடைய பேக் பிரேக்கு, இதுதான் இதோடைய ஃப்ரண்ட் பிரேக். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சைட் ஸ்டாண்ட் இருக்குது. சைட் ஸ்டாண்டை வந்து நம்ம இது பண்ணிக்கிறோம், க்ளோஸ் பண்ணிக்கிறோம். சைட் ஸ்டாண்ட் போட்டு வண்டியை ஓட்டக்கூடாது, அதை கவனத்தில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, சாவியை நம்ம வந்து கீ ஹோல்டரில் போட்டுட்டு அதை ஆன் பண்ணிவிட்டு வந்து ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னு பார்த்திங்கன்னா, பிரேக்கை ப்ரெஸ் பண்ணணும். ரியர் பிரேக்கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு செல்ஃப் ஸ்டார்ட்டுக்கான பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுறோம். இப்போ ஒரு ஸ்டார்டிங் சவுண்ட் வரும். அப்போ லைட்டாக பிரேக்கை பிடிச்சபடியே லைட்டாக ஒரு ரைசிங் கொடுத்தா தான் அந்த வண்டி ஸ்டார்ட்லேயே நிற்கும். ரொம்ப கொடுத்துடக்கூடாது, லைட்டாக தான் கொடுக்கணும். இப்போ வந்து நான் வண்டியை ஓட்டி காமிக்கிறேன். இது வந்து ரொம்ப சுலபமாகவே நம்ம கற்றுக்கலாம். சைக்கிள் வித் மோட்டர் மாதிரி தான் கணக்கு. பைக் அளவுக்கு ஓட்டுறது கஷ்டம் ஒன்றும் கிடையாது, ஈஸியாக படிச்சுக்கலாம். ஓகே, இப்போ நான் ஓட்டி காமிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ரியர் பிரேக்கை லைட்டாக ரிலீஸ் பண்ணிவிட்டு ரைட் சைடில் உள்ள ஆக்சிலரேட்டரை வந்து லைட்டாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா வண்டி வந்து ஒரு மூவிங் கிடைக்கும். பார்த்திங்கன்னா இப்போ வண்டி மூவ் ஆக தொடங்கியாச்சு. எக்காரணத்தை கொண்டும் ஃப்ரண்ட் பிரேக்கை அப்ளை பண்ணிடக்கூடாது, ஏன்னா அது ரொம்ப ஸ்கிட் ஆக்கி விட்டுரும். அதனால் ரிவர்ஸ் பிரேக்கை அப்ளை பண்ணணும். ரொம்ப எமர்ஜென்சி சுச்சுவேஷன்னா இப்போ ரியர் பிரேக்கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் பிரேக் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ வந்து இப்போ ஏதாச்சும் டேர்னிங்கில் தான் பார்த்திங்கன்னா திருப்பும் போது தான் காலை லைட்டாக ஊனிட்டு திருப்பிக்கோங்க, ஏன்னா அப்போ உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் பிகினர்ஸ்னால். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் சப்போர்ட்டை ப்ரொவைட் பண்ணுங்கள். தேங்க்யூ.